இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சோர்ஸ் ஆஃப் கீவேர்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். இந்த இதில் நம்ம ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணும்பொழுது அதுக்கு தேவையான கீவேர்ட்ஸை நம்ம எந்தெந்த சோர்ஸ் மூலயமா எடுத்துக்கலான்றதை இதில் பார்க்கலாம். நம்ம வெப்சைட்டுக்கு தேவையான கீவேர்ட்ஸை ஒரு 19 சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்க முடியும். அந்த சோர்ஸ் என்னென்ன அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் செக்மெண்ட் கீவேர்ட். மார்க்கெட்டிங் செக்மெண்ட் கீவேர்டுன்றது பொதுவான வார்த்தையாக இருக்கும், இல்லைன்னா ஒரு பொருத்தமான வார்த்தைன்னு கூட சொல்லலாம். அது ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிராண்டை பற்றியாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு தொழில்துறை சம்பந்தமான வார்த்தையாக இருக்கலாம். இது ஒரு பொதுவான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பற்றியான கீவேர்ட். எக்ஸாம்பிள், ரன்னிங் ஷூஸ், டாக் ஃபுட், ஸ்மார்ட் ஃபோன், டெஸ்க்டாப். இதுதான் மார்க்கெட் செக்மெண்ட் கீவேர்ட்ஸ்ன்னுவாங்க. செகண்ட், இன்ஃபர்மேஷனல் கீவேர்ட். இதை கொஷின் கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம். மேக்ஸிமமாக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கேள்வி சம்பந்தமான வார்த்தைகள் தான் முதல்ல வரும். எக்ஸாம்பிளுக்கு வாட், ஒய், ஹவு. பொதுவாகவே இந்த கீவேர்ட்ஸை கஸ்டமர் அவங்க வாங்குகிற ப்ராடக்டை பற்றி அதிகமான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டாக இருக்கலாம், ஒரு சர்வீஸாக இருக்கலாம், ஒரு தலைப்பு சம்பந்தமான விஷயத்தை கூட அவங்க தேடலாம். எக்ஸாம்பிள், வாட் ஆர் த பெஸ்ட் ஃபிஷிங் ராட்ஸ், வாட் ஆர் த பெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ், வாட் ஆர் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ். 3, நேவிகேஷனல் கீவேர்ட்ஸ். நேவிகேஷனல் கீவேர்டுன்றது கஸ்டமர் ஒரு குறிப்பிட்ட வெப்சைட்டுக்கோ இல்லை குறிப்பிட்ட பேஜுக்கோ போகணுன்றதுக்காக யூஸ் பண்ணுற கீவேர்ட். இதில் கஸ்டமர் அவங்க என்ன பொருளை வாங்க போகிறாங்களோ இல்லை என்ன பிராண்டில் வாங்கணுன்றதை பற்றி அவங்க ஏற்கனவே தெளிவாக இருப்பாங்க. என்ன பொருளை வாங்கணும், எங்கே வாங்கன்றதையும் அந்த கஸ்டமர் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பிராண்ட் நேம், ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் நேம், இல்லைன்னா வெப்சைட் URL வரைக்கும் அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிள், iPhone 15 in Amazon or Flipkart. 4வது, லாங் டைல் கீவேர்ட்ஸ். மற்ற கீவேர்ட்ஸை விட லாங் டைல் கீவேர்ட்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இந்த கீவேர்ட்ஸில் காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி சர்ச் டிராஃபிக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம வெப்சைட் பேஜும் சர்ச் ரேங்கிங்கில் ஈஸியாக மேலே வரும். லாங் டைல் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணும்பொழுது நம்ம ஸ்பெசிஃபிக்கான ஆடியன்ஸை டார்கெட் பண்ண முடியும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா இதில் கன்வர்ஷன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ வர கஸ்டமர் மேக்ஸிமம் அந்த பொருளை வாங்கிடுவாங்க. லாங் டைல் கீவேர்ட்ஸில் 4-5 வார்த்தைகள் சேர்த்து தான் டைப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, பெஸ்ட் ரன்னிங் ஷூ ஃபார் இன்ஜூர்டு நீ. செகண்ட், 4-bed ரியல் எஸ்டேட் இன் சென்னை. 5வது, மிட்டைல் கீவேர்ட்ஸ். மிட்டைல் கீவேர்டை பொறுத்த வரைக்கும் சர்ச் வால்யூம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நிறைய பேர் இதில் டார்கெட் பண்ண முடியும். அதே சமயத்தில் காம்படிஷனும் கம்மியாக இருக்கும். மிட்டைல் கீவேர்ட்ஸ்லேயும் நமக்கு கன்வர்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். மிட்டைல் கீவேர்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள், ரன்னிங் ஷூஸ் ஃபார் உமன், பெஸ்ட் ஃபேமிலி கார்ஸ், ஹெல்த் பெனிஃபிட் ஆஃப் யோகா, ட்ராவல் டெஸ்டினேஷன் இன் யூரோப். 6, ஷார்ட் டைல் கீவேர்ட்ஸ். லாங் டைல் அண்ட் மிட் டைல் கீவேர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் டைல் கீவேர்ட்ஸில் சர்ச் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஷார்ட் டைல் கீவேர்டுன்றது ரொம்ப சுருக்கமாக 1-2 வார்த்தைகளுக்குள்ளே தான் இருக்கும். எக்ஸாம்பிள், ரன்னிங் ஷூஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்,
SEO, மார்க்கெட்டிங் அனலிட்டிக்ஸ், வாஷிங் மிஷின், இந்த மாதிரி தான் இருக்கும். 7வது ப்ராடக்ட் டிஃபைனிங் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட் ஒரு ப்ராடக்டை பற்றி விவரிக்கிற கீவேர்டாக இருக்கும். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுற மக்கள் அந்த ப்ராடக்டை வாங்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வத்தில் சர்ச் பண்ணுறவங்க. இதை இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மேக்கிங் ஏ பர்ச்சேஸ்ன்னு வாங்க. இந்த மாதிரியான கஸ்டமர்ஸை ஃபஸ்ட்டு நம்ம வெப்சைட்டில் கொண்டு வர்றதுக்கும் வந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்டையும் அந்த ப்ராடக்டை பற்றியான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம கொடுத்துருந்தா அவங்க நம்ம ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதை பை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கீவேர்டை பொறுத்த வரைக்கும் சர்ச் வால்யூமும் காம்படிஷனும் கம்மியாக தான் இருக்கும். ஹை கன்வர்ஷன் ரேட் இருக்கும். உள்ளே வந்தவங்க கண்டிப்பாக பொருள் வாங்கிடுவாங்க. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான சர்ச் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் இந்த சர்ச்சில் வருவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் சாம்சங் கேலக்ஸி, பெஸ்ட் பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், பிளாக் நைக்கி ரன்னிங் ஷூஸ். 8வது லேட்டன்ட் சிமேட்டிக் இண்டெக்ஸ் கீவேர்ட், ஷார்ட்டாக LSIன்னு வாங்க. நம்ம வெப்சைட் எந்த மாதிரியான வெப்சைட்டுன்றத சர்ச் இன்ஜின் புரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த LSI கீவேர்ட். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறீங்க, த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஈட்டிங் எக். இதை யார் வந்து பார்ப்பாங்கன்னா, முட்டை சாப்பிட்றதால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக வந்து பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் ஃபுட்டுன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணுறதுக்கு மறந்துட்டீங்க. ஆனால் சர்ச் இன்ஜின் என்ன பண்ணுன்னா, இந்த ஆர்டிக்கல் ஃபுட் ரிலேட்டடுன்றதை அதுவே எடுத்துக்கும். ஸோ யாராவது ஃபுட் ரிலேட்டட் ஆர்டிக்கல்னு போட்டாலே உங்கள் ஆர்டிக்கலும் சர்ச் ரிசல்ட் பேஜில் வரும். இந்த மெத்தடுக்கு பேர் தான் லேட்டன்ட் சிமேட்டிக் இண்டெக்ஸ் கீவேர்ட். இந்த கீவேர்ட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை 1989 பேட்டன் வாங்கி வச்சுருக்காங்க. 9 எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட்ஸ். இதுவும் ஷார்ட்டைல் கீவேர்ட் மாதிரியே தான் இருக்கும். எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்டில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ரிலேட்டடான ஆட்ஸ் சைடில் வந்துங்கன்னே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எக்ஸாக்ட் மேட்ச் கீவேர்ட்ஸை நம்ம வெப்சைட்டில் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் டேர்ம்ஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுற மக்களை நம்ம ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். இந்த கீவேர்ட்லாம் நமக்கு அதிகமான கன்வர்ஷன் ரேட்டை கொடுக்கும். கன்வர்ஷன் ரேட்னா வர மக்கள் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பொருள் வாங்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கீவேர்ட்ஸ் தான் கூகுளில் பே பண்ணி ஆட் கொடுக்கறதுக்கும் யூஸ் ஆகுது. 10வது ஃப்ரேசஸ் மேட்ச் கீவேர்ட்ஸ். ஃப்ரேஸ்ன்றது ஒரு சொற்றொடர். நம்ம இப்போ சர்ச் இன்ஜின் பேஜில் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டைப் பண்ணும் பொழுது அது கூட துல்லியமாக மேட்ச் ஆகிற மாதிரியான விஷயங்கள் அந்த பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள், டென்டிஸ்ட் who install dental crown. பல்லு கேப் போடுற டாக்டர் யாருன்னு நம்ம சர்ச் பண்ணுறோம். அதே பேஜில் பார்த்தீங்கன்னா பல் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் ஆட்ஸ் வரும். இதெல்லாம் சர்ச் இன்ஜின் பேஜில் பேக்ரவுண்டில் நடக்கிற விஷயங்கள். எக்ஸாம்பிளுக்கு ஃபார்ம் ஹவுஸ் கர்டைன் டைப் பண்ணுறோன்னா அது நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும். எக்ஸாம்பிள், ஃபார்ம் ஹவுஸ் கர்டைன்ஸ், ஃபார்ம் ஹவுஸ் கர்டைன் ஃபார் லிவிங் ரூம், ஃபார்ம் ஹவுஸ் லாண்ட்ரி ரூம் கர்டைன், ஒயிட் ஃபார்ம் ஹவுஸ் கர்டைன், கண்ட்ரி ஹோம் கர்டைன். இது மாதிரியான வார்த்தைகளும் நிறைய வரும். சஜஷன்ஸும் நிறைய வரும். 11 இன்டென்ட் டார்கெட்டிங் கீவேர்ட். இந்த கீவேர்ட் கஸ்டமர் என்ன மாதிரியான வார்த்தை டைப் பண்ணுறாங்களோ அதை வச்சு அவங்க நோக்கத்தை தெரிஞ்சுக்கின்னு அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகிறது. சர்ச்சில் 2 விதமான ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒன்று ஆர்கானிக் சர்ச், இன்னொன்று இன்ஆர்கானிக் சர்ச். இன்ஆர்கானிக் சர்ச்ன்றது பெய்டு சர்ச். இன்டென்ட் டார்கெட்டிங் கீவேர்டுன்றது பெய்டு இதில் வர்றது. இந்த மெத்தட்
நம்ம வெப்சைட்க்கு நிறைய டிராஃபிக்கை கொடுக்கும். இதை வச்சு நிறைய லீட்ஸையும் ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னொரு மெயின் அட்வான்டேஜ், நம்ம கஸ்டமர் இப்போ வாங்கலைன்னாலும் எதிர்காலத்தில் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் பல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வுக்காக ஒரு சில ப்ராடக்டை தேடும் பொழுது அது சம்பந்தப்பட்ட மற்ற ப்ராடக்டை பற்றியான டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டாக வரும். 12. காம்படிட்டர் கீவேர்ட். நம்ம காம்படிட்டர் சர்ச் இன்ஜின் ரேங்க் பேஜில் மேலே வர்றதுக்கு என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அதே கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஒரு சில கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். இதை வச்சு சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜில் நம்மளும் வேலை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். 13. கஸ்டமர் டிஃபைனிங் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட் குறிப்பிட்ட வகை வாடிக்கையாளர்களை டார்கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு, நம்ம எந்த ஏஜ் குரூப்பில் இருக்க ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போகிறோம், அவங்களோட பாலினம் என்ன, அவங்களோட தொழில் என்ன, அவங்களோட வாழ்விடம் எதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு யூஸ் பண்ணுற கீவேர்ட். எக்ஸாம்பிள், சென்சிட்டிவ் ஸ்கின் கேர், கிட்ஸ் பைக். 14. நெகட்டிவ் கீவேர்ட்ஸ். இது நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் இருக்கிற கீவேர்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு, சர்ச் இன்ஜினில் போயிட்டு ப்ரீமியம் ஷூ ஸ்டோர்னு டைப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு சில irrelevant-ஆன சர்ச் ரிசல்ட் வரும். எக்ஸாம்பிள், சீப் ஷூஸ், அவுட்லெட் ஷூஸ், ஈவன் செகண்ட் ஹேண்ட் ஷூஸ்னு கூட வரலாம். 15. டிரான்சாக்ஷனல் கீவேர்ட்ஸ். கஸ்டமர் ஒரு பொருளையோ இல்லை சர்வீஸையோ வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற கீவேர்ட். எக்ஸாம்பிள், பை ரன்னிங் ஷூ ஆன்லைன். 16. லொகேஷனல் கீவேர்ட்ஸ். ஒரு பகுதி சார்ந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஒரு குறிப்பிட்ட பகுதி சார்ந்த எந்த விதமான கீவேர்டாக வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிள், towing service not Chennai, mechanics in Allegri, nearest petrol bunk. 17. long term evergreen keyword. இந்த கீவேர்ட் கால வரையறை இல்லாமல் எப்பயுமே இருக்கிறது. இந்த கீவேர்டை அடிக்கடி அப்டேட் பண்ணின்னு இருக்கணுன்றது இல்லை. இது எல்லாமே மக்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸாகவே இருக்கும். எக்ஸாம்பிள், ஹவு டு டை எ டை, வென் இஸ் த பெஸ்ட் டைம் டு பை எ கார், வாட் ஷுட் ஐ நோ பிஃபோர் பையிங் எ ஹவுஸ். 18. ரிலேட்டட் வெர்டிக்கல் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அது சம்பந்தமாகவே இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் கடை வச்சுருக்கீங்கன்னா சர்ச் இன்ஜினில் போயிட்டு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டீலர்னு டைப் பண்ணால் இது சம்பந்தமான டீட்டெயில் வர்றது ஹரிசாண்டல் கீவேர்டுன்னு வாங்க. வெர்டிக்கல் கீவேர்டுன்றது செல்லிங் பிரிண்டர் இல்லைன்னா ரேம் ஃபார் சேல், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ரிலேட்டட் வெர்டிக்கல் கீவேர்ட்ஸ். 19. ப்ராடக்ட் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட் ப்ராடக்டை பற்றியான நேமாக இருக்கலாம், பிராண்டாக இருக்கலாம், மாடலாக இருக்கலாம், அல்லது அதோட அம்சங்களை குறித்ததானதாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், சாம்சங் கேலக்ஸி S23. அடுத்த வீடியோவில் ஃப்ரீ கீவேர்ட் டூல்ஸை பற்றி பார்க்கலாம். எந்தெந்த கீவேர்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம கீவேர்டை சர்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.